நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்சிடர் the following statement. இப்போ பிட்ச் ரோல் யா அப்படின்னு ஒரு 3 மோஷன் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஆக்ஸை பொறுத்து திரும்ப வச்சுக்கலாம். ஒரு கார் இருக்கு அப்படின்னா இப்போ கார் இதுதான் கார் வச்சுச்சா இதை வந்து இப்படி திரும்புறோம் இல்லை இப்படி திரும்புறோம். இட் இஸ் ரொட்டேட் அபவுட் த வெர்டிகல் ஆக்சிஸ். இது வந்து இதுக்கு பேரு யா அப்படின்னு அர்த்தம். இப்படி திரும்பணும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். காரி வந்து ரைட் சைடு திரும்பணும் லெஃப்ட் சைடு. அது பேரு யா மூமெண்ட். சரி, அடுத்தது ரோல் அப்படின்னா என்னன்னா இப்ப இதான் கார் மலைப்பகுதியில போகுது, மலை மேல போகுது. அப்ப சரியா சாய் சரியா இப்படி ரொட்டேட் ஆகிறது பேரு ரோல். ஸோ மலையில போகும்போது மலைப்பகுதியில் போகும்போது இப்படி திரும்பல, அது ரோல். இப்படி திருப்பது ஃபுல்லா சுத்துறது வந்து யானா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். அதே இப்படி சுத்துறது ரொட்டேட் அபவுட் த longitudinal axis, அது வந்து ரோல் அப்படினா longitudinal axis வந்து ரோல். சோ இந்த ஆக்சிஸ் பொறுத்து ரோல், வெர்டிகல் ஆக்சிஸ் பொறுத்து இது பண்ணாது. ஆனா ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஆக்சிஸ் இருக்கு, இந்த ஆக்சிஸ். ரோல் அப்படினா வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து சுத்துவோம். இப்போ இது பெர்பெண்டிகுலரா இருக்கிறது வந்து இது பேர் லேட்டரல் ஆக்சிஸ். இது longitudinal ஆக்சிஸ்னா இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். லேட்டரல்னா ரெண்டுமே எல்லையில வருது. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சுத்தணும் வச்சுங்களேன். ஏன்னா அவனா கார் இப்படி போகுது, ஸ்வைன்னு போகுது வச்சுங்களேன். இப்படியே போய் இப்படி சுத்தினா பல்ட் அடிச்சு விழுந்துருவோம். பல்ட் அடிச்சு விழுந்துருவோம். ஸோ இதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ல படி சுத்துறது. பாப் கார் மாடல்ல எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா யா இருக்கும். ஏன்னா வண்டி இப்படி திருப்பலாம் அப்படி சொல்லலாம், யா இருக்கும். அதே போல ரோல் மலைப்பகுதியில் போனா ரோல் இருக்கும். ஆனா இப்படி முன்னாடி மேல போற மாதிரி எந்த ஆக்சிஸும் எந்த மோஷன் இல்லாத மாதிரி பிட்ச் மட்டும் விட்டுருவாங்க. பிட்ச் மட்டும் விட்டா ரோலும் யாவும் வரும்ன்றது ஆன்சர். சரிங்களா? இந்த 3 மோஷன் நல்லா தெரிஞ்சுங்க. பிட்ச், யா, ரோல். The linear velocity of reciprocating roller follower பார்க்கிறோம். When it has contact with the straight flank of the tangent cam. ஒரு tangent cam ஒரு roller follower. W into R1 minus R2 sin theta வா, W into R1 minus R2 cos theta வா, W into R1 plus R2 sin theta into secant square theta வா, secant square theta வா. அது வேற ஆங்கிள் தான். ரெண்டுமே theta வா அப்படின்றது பாத்துங்க. W into R1 plus R2 cos theta cosecant square theta வா அப்படின்றது பண்ணுங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ரெசிபியூட்டிங் ஃபாலோவர் இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஃபிளாங்க், டான்ஜென்ட் கேம். இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து ஒமேகா இன்டு R1 plus R2 sin theta secant square theta தான் வரும். சரிங்களா? இருக்கிற ஆப்ஷன்ல that is the right answer. அப்புறம் எரிங்கோன் கியர் வந்து எதுக்கு பயன்படுத்தணும்? அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ண நிறைய மெத்தட் இருக்கு. ஆனா எரிங்கோன் கியர் பயன்படுத்திக்கலாம். அவாய்ட் எஃபெக்ட் ஆஃப் டைனமிக் லோடா? அதுவும் இல்லை. ரெடியூஸ் தி வியர் ஆஃப் டூத்தா? அதுவும் இல்லை. திஸ் எலிமினேட் தி ஆக்ஷன் த்ரஸ்ட். ஹெலிகல் கியரோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஆக்ஷன் த்ரஸ்ட். அந்த டிஸ்அட்வான்டேஜை போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட கியர் தான் எரிங்கோன் கியர். எரிங்கோன் கியர்ல 0 ஆக்ஷன் த்ரஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலிமினேட் ஆக்ஷன் த்ரஸ்ட். இன்னைக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் கொஸ்டின் கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ல கேம்ல பாயிண்ட் ஆன் தி பிட்ச் கர்வ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாயிண்ட் ஆன் தி பிட்ச் கர்வ் என்னன்னா எதை இண்டிகேட் பண்ணுது? மேக்ஸிமம் ஆங்கிள், மேக்ஸிமம் பிரஷர் ஆங்கிள் கிடைக்கிற பாயிண்ட் ஆன் தி பிட்ச் கர்வ் என்னன்னு கேக்குறாங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் தி பிட்ச் பாயிண்ட் அப்படின்றது தான் வந்து நமக்கு தெரியும். இட் இஸ் தி பிட்ச் பாயிண்ட். பிட்ச் பாயிண்ட் அப்படின்னா வந்து இட் இஸ் ஆன் தி பிட்ச் கர்வ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மேக்ஸிமம் பிரஷர் ஆங்கிள் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். பிட்ச் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ஆச்சுக்கணும். பிட்ச் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா பிட்ச் பாயிண்ட் ஆனது பிட்ச் கர்வில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பிட்ச் பாயிண்ட் ஆனது பிட்ச் கர்வில் இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் பிரஷர் ஆங்கிள் இருக்கும் அப்படின்றது தெரியும். So maximum pressure angle and the point on the pitch point angle. So option B is the right answer. The amplitude ratio of 2 successive oscillate of the damped vibrating system எப்படி இருக்கும் அப்படின்னா 2 successive எப்படி இருக்கும்போது இவன் வந்து அண்ணன் x1,
ஸோ இவன் வந்து தம்பி. ஸோ x1 by x2 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா x always greater than 1 தான் இருக்கும். அண்ணன் பை தம்பினா 1 விட பெருசு தானே. அப்ப சக்சசிவ் ஆம்ப்ளிடியூடோட சக்சசிவ் ஆசிலேஷனோட ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ எப்படி இருக்கும்? டூ சக்சசிவ் ஆசிலேஷன் டேம்ப்டு வைப்ரேட் சிஸ்டம். இப்ப ஆம்ப்ளிடியூட் குறையுதுனாலே இந்த ஆம்ப்ளிடியூட் குறையுது அப்படின்னாலே அது டேம்ப்டு தான். இந்த வைப்ரேட் சிஸ்டத்துக்கு பேரு டேம்ப்டு வைப்ரேட் சிஸ்டம். ஏன்னா ஏன் டேம்ப்டு வைப்ரேட் சிஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதோட ஆசிலேஷன் குறையுது. ஆக்சிலேஷன் குறையுதுன்னா ஆம்ப்ளிடியூட் குறையுதுன்னா ஆம்ப்ளிடியூட் குறையுது அப்படின்னா அது வந்து டேம்ப்டு சிஸ்டம் தான். சரியா? ஆம்ப்ளிடியூட் குறையுது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்ப டேம்ப்டு சிஸ்டம் தான். அப்ப டேம்ப்டு x1 by x2 greater than 1.